புதிய தமிழகம் கட்சியின் கூட்டணி நிலைப்பாடு குறித்து ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகும் என கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி தெரிவித்தார். சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தலைமை அலுவலகத்தில் புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் கிருஷ்ணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது ராமநாதபுரம் மாணவி படுகொலை சம்பவத்திற்கு கட்சி சார்பில் கண்டனம் தெரிவித்த அவர், ஆணவ கொலைகளை தடுக்க உருவாக்கப்படும் சட்டத்தில் கட்டாய காதல், கட்டாய திருமணம் ஆகியவற்றை தடுக்கும் வகையிலும் சட்டத்தை கொண்டு வர வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து மத்திய மாநில அரசு அளிக்கும் நிதியை அரசு அதிகாரிகள் சரியாக பயன்படுத்துவதில்லை என்று குற்றம் சாட்டிய அவர், இதனை கண்டித்து நெல்லையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளதாகவும், அதனைத் தொடர்ந்து தமிழகத்தில் பிற மாவட்டங்களிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என தெரிவித்தார். தொடர்ந்து மாநில அரசு ஊழியர்கள் மட்டுமல்லாமல் மத்திய அரசு பணியாளர்களும் SIR பணியில் ஈடுபடுத்தினால் பணி விரைவில் முடியும் என கருத்து தெரிவித்த அவர், கூட்டணி குறித்து ஜனவரி 7ஆம் தேதிக்கு பிறகு அறிவிப்பு வெளியாகும் என தெரிவித்தார். அந்த பெண் தன்னை காதலிக்க மறுத்த காரணத்திற்காக பட்டப்பகலிலே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இந்த சம்பவத்தை புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக நான் வன்மையாக கண்டிக்கிறேன். ஏற்கனவே தமிழகத்தில் காதல் திருமணங்களுக்கு ஆட்பட்டவர்கள் கௌரவ படுகொலைக்கு ஆளாகப்படக்கூடிய இந்த சூழலில் இதுபோன்று கட்டாய காதலுக்கும் ஆளாகக்கூடிய சூழ்நிலையில் பெண் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள். எனவே சட்டம் இயற்றுகின்ற பொழுது கௌரவ கொலைகளை தடுக்க அதாவது ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு உண்டான சரத்துக்கள், அதே போல இந்த கட்டாய திருமணங்கள் அல்லது கட்டாய காதல் இவற்றை தடுப்பதற்கு உண்டான வழிமுறைகளையும் அந்த சட்டத்திலே இடம்பெறக்கூடிய வகையிலே சரத்துக்கள் சேர்க்கப்பட வேண்டும் என்று புதிய தமிழகம் கட்சியின் சார்பாக வலியுறுத்துகிறேன். பொதுவாக பிரதமர் வருகிறார் என்றால் நல்ல அறிவிப்பு வரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரதமர் வருகை தமிழ்நாட்டுக்கு விரோத அறிவிப்பு தான் வருகிறது என MP தயாநிதி மாறன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை துறைமுகம் தொகுதிக்கு உட்பட்ட சிவானந்தா சாலையில் அமைந்துள்ள ரயில்வே மேம்பாலத்தினை 4.84 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சீரமைக்கும் பணிகளை அமைச்சர் சேகர் பாபு, மேயர் பிரியா மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் உள்ளிட்டோர் அடிக்கல் நாட்டி துவக்கி வைத்தனர். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன், துறைமுகத்தில் 10 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அடிக்கல் நாட்டப்பட்ட திட்டங்கள் குறித்தும் மற்றும் மாநகராட்சியில் அடிக்கல் நாட்டப்பட்ட பல்வேறு திட்டங்கள் குறித்தும் தெரிவித்தார். தொடர்ந்து மதுரை கோயம்புத்தூர் மெட்ரோ பணிகள் தொடர்பான கேள்விக்கு தமிழகத்தை மோடி வஞ்சித்து வருவதாக கூறிய அவர், பொதுவாக பிரதமர் வருகிறார் என்றால் நல்ல அறிவிப்பு வரும் என்று சொல்லுவார்கள். ஆனால் பிரதமர் தமிழ்நாட்டின் வருகை போது விரோத அறிவிப்பு தான் வருகிறது என குற்றம் சாட்டினார். தமிழ்நாட்டை குறிப்பாக வஞ்சிக்கின்ற வகையிலே அது மோடி வருகிறார், பிரதமர் மோடி வருகிறார், அப்பொழுதுதான் வஞ்சிக்க வேண்டும் என்று அறிவிப்பு வருகிறது. பொதுவாக என்ன சொல்வாங்கன்னா, பிரதமர் வர்றாங்கன்னா நல்ல அறிவிப்பு வரும்பாங்க. ஆனால் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு வந்தால் நல்ல அறிவிப்புகளே வருது, தமிழ்நாட்டுக்கு விரோத அறிவிப்புகள் தான் வருகிறது. மயிலாப்பூரில் நடைபெற்ற பசுமை பயணம் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நிறைவு விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். சென்னை மயிலாப்பூரில் உள்ள தனியார் பள்ளியில் நடைபெற்ற பசுமை பயணம் விழிப்புணர்வு மிதிவண்டி பேரணி நிறைவு விழாவில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கலந்து கொண்டார். அப்போது நிகழ்ச்சியில் பேசிய அவர், கொரோனா காலகட்டத்தில் இருந்த ஆக்சிஜன் பற்றாக்குறையை மனதில் கொண்டு மக்கள் அனைவரும் இயற்கையை பாதுகாக்க மரம் வளர்க்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். தொடர்ந்து சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இளைஞர்கள் மற்றும் குழந்தைகள் அக்கறையாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய விஷயம் என்று கூறிய அவர், இன்றைய காலகட்டத்தில் குழந்தைகள் குப்பைகளை குப்பை தொட்டியில் போடுதல் பாராட்டுதலுக்குரிய செயல் என்று தெரிவித்தார். மேலும் பசுமையான சுற்றுச்சூழலை பாதுகாக்க அனைவரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என தெரிவித்துக் கொண்டார். ஒரு 4 வருடங்களுக்கு முன்பு கொரோனா காலத்தில், கோவிட் காலத்தில் நாம் ஒவ்வொருத்தரும் ஆக்சிஜன் சிலிண்டருக்காக எவ்வளோ பாடுபட்டோம், எவ்வளோ டிமாண்ட் இருந்தது அப்படிங்கிறத கண்கூட பார்த்தோம். அதையும் நாம் நினச்சி பார்க்கணும். இதை உணர்ந்து நாம் ஒவ்வொருத்தரும் இயற்கையை பாதுகாக்கணும், மரங்களை வளர்க்கணும், மரங்களையும் பாதுகாக்கணும். இப்போ இந்தியாவுடைய தலைநகர் டெல்லியில் பார்த்தீங்கன்னா பயங்கர பொல்யூஷன், அந்த பிரச்சனை
மாச பிரச்சனை இருக்கு. ஆனால் நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் பாதுகாப்பான ஒரு இடத்துல இப்போ இருந்துகிட்டு இருக்கோம். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு விஷயத்தில் இன்னைக்கு பெரியவங்களை விட இங்கே வந்திருக்கக்கூடிய இளைஞர்கள், குழந்தைங்க, நீங்கள் மிகவும் அக்கறையாக இருக்கிறது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய ஒரு விஷயம். உச்சநீதிமன்றம் வழங்கியுள்ள தீர்ப்பு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முயற்சிக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என விழுப்புரத்தில் முன்னாள் அமைச்சர் பொன்முடி தெரிவித்தார். விழுப்புரம் மாவட்டம் ஏனாதிமங்கலம் ஊராட்சியில் மாவட்ட கூட்டுறவுத்துறை இணைப்பதிவாளர் விஜயசக்தி தலைமையில் நடைபெற்ற பகுதி நேர ரேஷன் கடை திறப்பு நிகழ்ச்சியில் முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான பொன்முடி கலந்து கொண்டு பகுதி நேர ரேஷன் கடையை திறந்து வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர், தமிழகத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ஆட்சியால் பெண்கள் மிக மகிழ்ச்சியாக உள்ளனர் என்றும், பெண்களுக்காக பல திட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தின் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசு நிறைவேற்றும் தீர்மானங்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற தீர்ப்பு இந்தியா முழுவதும் உள்ள மாநிலங்களின் கூட்டாட்சி தத்துவத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி என்று குறிப்பிட்ட அவர், இதற்கு முக்கிய காரணம் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தான் என தெரிவித்தார். இந்தியாவிலேயே தமிழக முதலமைச்சர் அவர்கள் இந்த ஆளுநருடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்த வேண்டும் என்று கோரி முதலாக உச்சநீதிமன்றத்திலே முறையிட்ட முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி மு.க.ஸ்டாலின் அவர்கள். இன்னைக்கு உச்சநீதிமன்றத்தில் என்ன சொல்லிட்டாங்க தெரியுமா? கவர்னரே, குடியரசுத் தலைவரே, உங்களுக்கெல்லாம் அரச சட்டமன்றத்திலே நிறைவேற்றி அனுப்பப்படுகிற அந்த தீர்மானங்களை நீண்ட காலம் நிறுத்தி வைக்கிற அனுமதி, அதிகாரம் உங்களுக்கு இல்லை என்று குடியரசுத் தலைவரில் இருந்த ஆளுநர் வரை தலையிலே ஒரு கூட்டி இருப்பதுதான் இந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு. வால்பாறையில் 9ஆம் வகுப்பு மாணவி ஆசிரியர்கள் தன்னை துன்புறுத்தியதாக கூறி தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறை ரொட்டிக்கடை பகுதியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் 9ஆம் வகுப்பு மாணவி மண்ணெண்ணெய் கொண்டு தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டார். இதனையடுத்து பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். இதனிடையே பள்ளியில் தன்னை தமிழ் ஆசிரியர், ஆங்கில ஆசிரியர் மற்றும் அறிவியல் ஆசிரியர் ஆகிய 3 பேரும் கொடுமைப்படுத்தியதாகவும், மாணவர்கள் முன்னிலையில் அடித்து துன்புறுத்தியதாகவும் வாக்குமூலம் அளித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இதனையடுத்து சம்பந்தப்பட்ட ஆசிரியர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி உயிரிழந்த மாணவியின் உறவினர்கள் உடலை வாங்க மறுத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.